ஹோம் கண்டிஷன்ஸை சூப்பரா யூஸ் பண்ணாங்க சிஎஸ்கே. எல் கிளாசிக்கோ நல்ல இந்த ரைவல்ரி நல்ல கேம் இது. பேர் 100 வாங்கினது 10 கோடிக்கு. ஆனா 100க்கு 100 மார்க்குங்க அவரோட போலிங்க்கு. செமையா போட்டாரு பிரீத்தம். நான் ரொம்ப இம்ப்ரெஸ். குட் ஸ்டார்ட் ஃபார் பிளேயர் ஆஃப் த மேட்ச். நான் நினைச்சேன் அவர் டெஃபினட்டா 10 கோடிக்கு சிஎஸ்கே எடுத்த போது இவர் தான் மெயின் வெப்பனா இருப்பான்னு. அதே மாதிரி இவர் தான் மெயின் வெப்பன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்கெட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஹோம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம எப்போதுமே சொல்லிருக்கோம். சிஎஸ்கே கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்கள ஹோம்ல அடிக்கிறதுக்கு. 5-6 கேம்ஸ் ஜெயிச்சாங்கன்னா வேற மாதிரி போகும். எஸ், விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிற ஒரு சிறுவர் ரொம்ப நல்லா போட்டாரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். திலக் வர்மா at 5 is too low. அவர் இந்தியாக்கே நம்பர் 3 ஆடும்போது மும்பைக்கு நம்பர் 5 ஆடக்கூடாது. அதுதான் என்னோட அபிப்பிராயம். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். உங்களுக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியலையே. பயங்கரமா ஒரு ஆல் ஸ்மைல்ஸா இருக்கீங்க. ஏன் எடுக்க மாட்டீங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ் பீட் மும்பை இந்தியன்ஸ் 5 டைம் சாம்பியன்ஸ் அகைன்ஸ்ட் 5 டைம் சாம்பியன்ஸ். என்ன ஒரு ஓபனர் சேப்பாக்ல. ஹோம் கண்டிஷன்ஸ் சூப்பரா யூஸ் பண்ணாங்க சிஎஸ்கே. ஆர் யூ ரியலி ஹாப்பி அபவுட் திஸ் வின்? நீங்க ஒரு ஆர்டன்ட் சிஎஸ்கே சப்போர்ட்டர் இல்லையா? எல் கிளாசிக்கோ நல்ல இந்த ரைவல்ரி நல்ல கேம் இது. நம்ம கிரிக்கெட் வித் பத்ரில நீங்க கேட்டீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க. இந்த கிரிக்கெட் வித் பத்ரில நம்ம ப்ரிவியூல சொன்னோம் பத்ரி. 150 பிளேஸ் 160 இது சிஎஸ்கே ஓட கேம். 210 220 மும்பையோட கேம்னு. அதே மாதிரி தான் நடந்தது. 150 பிளேயிங் 160. சிஎஸ்கே சூப்பரா போலிங் போட்டாங்க. நூர் அஹ்மத் மும்பை இந்தியன்ஸ் முதுகெலும்ப ஒடிச்சாரு. அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட் நல்லா கேப்டன் பண்ணாரு இன்னைக்கு. அண்ட் பிரமாதமா பேட்டிங் ஆடினாரு. ஸோ ஓவரால் டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் பை சிஎஸ்கே எக்ஸெப்ட் ஃபார் த மிடில் ஆர்டர். அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். நீங்க ரொம்பவே கிரிட்டிக்கல். அதுக்கெல்லாம் வருவோம் நம்ம. அதுக்கு முன்னாடி பிரேத்தம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்கெட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஹோம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம். நான் இருந்த போது 2010 2011 வெற்றி பெற்ற, எஸ்பெஷலி 2011 வின் பண்ண போது 9 மேட்ச் சேப்பாக்ல வின். ஸ்லோவர் விக்கெட், கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விக்கெட். ஆனா அன்பிளேபிள் விக்கெட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் விக்கெட் கொடுத்ததுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரி ஹோம் கண்டிஷன்ஸ் எப்போ யூஸ் பண்றாங்களோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல நூர் அஹ்மத் பேர் 100 வாங்கினது 10 கோடிக்கு. ஆனா 100க்கு 100 மார்க்குங்க அவரோட போலிங்க்கு. செமையா போட்டாரு பிரீத்தம். நான் ரொம்ப இம்ப்ரெஸ். குட் ஸ்டார்ட் ஃபார் பிளேயர் ஆஃப் த மேட்ச். நான் நினைச்சேன் அவர் டெஃபினட்டா 10 கோடிக்கு சிஎஸ்கே எடுத்த போது இவர் தான் மெயின் வெப்பனா இருப்பான்னு. அதே மாதிரி இவர் தான் மெயின் வெப்பன். சூப்பரா போட்டாரு. ஜடேஜாவும் அஸ்வினும் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நூர் அஹ்மத. லிட்டரலி அந்த பேக் போன் முதுகெலும்ப உடைச்சாரு நூர் அஹ்மத் மும்பையோட இது. அண்ட் அஃப்கோர்ஸ் மும்பைக்கு 2 பெரிய பிக் கன்ஸ், 2 ஜமான் பிளேயர்ஸ் அவங்களுக்கு இல்ல. ஹர்திக் இல்ல, ஜஸ்பிரீத் இல்ல. சோ பட் ஆனா சிஎஸ்கே நீங்க போலிங் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாங்க பாத்தீங்க. நீங்க பாத்தீங்கன்னா பேஸ் ஆன் த பால் இருக்கும் போது கண்ணாபுடன் ரன்ஸ் வந்துட்டு இருந்தது. பேஸ் ஆஃப் த பால் ஸ்பின் வந்ததுல டிஃபரெண்ட் கேம், கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கேம். இதே மாதிரி பிச்சஸ் இருந்ததுன்னா ஒரு சிஎஸ்கே கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்கள ஹோம்ல அடிக்கிறதுக்கு. 5-6 கேம்ஸ் ஜெயிச்சாங்கன்னா வேற மாதிரி போகும். அஸ்வின் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் பிரீத்தம். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் வீழ்த்தாரு. அது வேற லெவல் கான்பிடன்ஸ் கொடுத்திருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு டிகேட்க்கு அப்புறமா திருப்பி சிஎஸ்கே விளையாட வராரு. அவரோட கான்பிடன்ஸ் நல்லா இருந்தது. ஜடேஜா நல்லா போட்டாரு. 100க்கு 100 மார்க் நான் ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுப்பேன். எஸ், நீங்க மென்ஷன் பண்ணீங்க ருத்துராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி. நீங்க கேட்டே இருந்தீங்களே எப்போதுமே நம்ம சேனல்ல, ஸ்பின்னர்ஸை நம்புங்க அப்படின்னு நீங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸ்பின்னர்ஸை நம்பினாரா பிரேத்தம்? உங்களுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காரா ருத்துராஜ் கெய்க்வாட் அவரோட கேப்டன்சில? டெஃபினட்டா. அண்ட் இன்னைக்கு பவர் பிளேல அஸ்வின் விக்கெட் எடுத்தது ஹோம் கமிங் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ருத்துராஜ் அவருக்கு ட்ரஸ்ட் பண்ணி பவர் பிளேல கொடுத்தது அதை விட சந்தோஷம். இன்ஃபேக்ட் நீங்க சொல்லுவீங்க நீங்க கிரிட்டிக்கலா இருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஜடேஜா 3 ஓவர் தான் போட்டாரு. போல் அவுட் ஆகல ஜடேஜா. சோ ஸ்பின் இருக்குங்க, யூஸ் பண்ணுங்க. 12 ஓவர் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். வேணா ரச்சின் ரவீந்திரா கூட போடுவார். நமந்தீர் போடுறாருங்க. வில் ஜாக்ஸ் போடுறாரு. ரச்சின் ரவீந்திரா ஏங்க போட முடியாது? நம்பி கொடுங்க உங்க ஸ்பின்னர்ஸை. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவங்க பிஸ்தா போலர்ஸ் தான், டவுட்டே கிடையாது. வேற லெவல். கரெக்ட். ஆனா டு பி இன் ஆல் ஃபேர்னஸ் பிரீத்தம், போன வருஷம் ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு பாவம் கடைசி நிமிஷத்துல கேப்டன்சி கொடுத்தாங்க. அவர் கேம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கேப்டன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த வருஷம் அவரோட ஆதிக்கம் இந்த டீம் மேல இருக்கு. அவருக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டீஃபன் பிளெமிங்கோட க்ளோஸா இன்டராக்ட் பண்ணி அவருக்கு வேண்டிய பிளேயர்ஸ் எடுத்திருக்காரு. நூர் அஹ்மத் டெஃபினட்டா அவரோட ஒரு செலெக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பாத்தீங்கன்னா போலர்ஸ், அவர் எடுத்த போலர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல போலர்ஸா தெரியாது. ரவிச்சந்திரன் அஸ்வின் மேல அவர் எக்கச்சக்க மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க்கே இருக்கு. ரச்சின் ரவீந்திராவா கான்வேவா அப்படின்னு ஒரு டிசிஷன் வேற. ரச்சின் ரவீந்திரா மேன் இன் ஃபார்ம், அவரை பேக் பண்ணாரு. ருத்துராஜ் கெய்க்வாட் பாசிட்டிவ் பேட்டிங், ரச்சின் ரவீந்திரா செம்ம பேட்டிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஃபினட்டா பிக் டிக்ஸ்.
ஐ எம் இம்ப்ரெஸ் வித் ருத்ராஜ் கெய்க்வாட்ஸ் கேப்டன்சி ஆல்சோ இந்த மேட்ச் டு ஸ்டார்ட் வித். இல்ல இந்த மேட்ச் கேப்டன்சி நல்லா பண்ணாரு. ஆனா நீங்க வந்து நூர் அஹமத், அஸ்வின் எல்லாம் சிஎஸ்கே வந்தது ரத்ராஜாலன்னு சொன்னீங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். சிஎஸ்கேக்கு யார் வராங்க வேற வரலன்னு யாருன்னு சொல்றீங்க நீங்க? வேற யாருன்னு சொல்றீங்க? ஒருத்தர் தான் டிசைட் பண்றது சிஎஸ்கேக்கு யார் வராங்க வரல அப்படின்னு. நீங்க என்ன சொன்னாலும் அவர் தான் டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னு நீங்க எப்போதுமே சொல்லிட்டு இருப்பீங்க. பட் எஸ், எனக்கு ஆனா ஒன்னே ஒண்ணு பிரேத்தம், எல்லாமே சூப்பர். போலிங் சூப்பர். ரச்சின் ரவீந்திரா கடைசி மட்டும் நின்னு கொடுத்து விளையாடுனது சூப்பர். எனக்கு ஆனா சிஎஸ்கேவோட நான் ஒரு ஆர்டன்ட் சிஎஸ்கே வந்து வருஷமா நான் ஃபாலோ பண்றதுனால மிடில் ஆர்டர் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டா இடிக்குது பிரேத்தம். சிவம் டூபே ரொம்ப நம்பி இருக்கிற மாதிரி தோணுது இந்த ஒரு மிடில் ஆர்டர். அங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சா. வின்னிங் காம்பினேஷன் பிரேக் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். பட் லெட்ஸ் ஜஸ்ட் டாக் அபவுட் திஸ் மிடில் ஆர்டர். ஐ ஃபீல் இஸ் ஸ்லைட்லி ஓப்பன். ஏன்னா ஒரு சின்ன சரிவு இருந்தது. ஹூடா அவுட் ஆயிட்டாரு, டூபே அவுட் ஆயிட்டாரு, சாம் கரன் மூணு பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பிரஷர் தெரிஞ்சது ஈவன் ஃபார் தி ஸ்மால் டார்கெட். 8 overs 78 for 1 பிகினிங் ஆஃப் தி ஷோல நான் மிடில் ஆர்டர் பத்தி அப்புறம் பேசலாம்னு சொன்னேன். எனக்கும் அதே தான் கவலை. பிகாஸ் அப்ஃப்ரண்ட் வந்து சிஎஸ்கே ஸ்ட்ராங். ரச்சின் ரவீந்திரா இந்த ஷோலயே நான் சொல்றேன், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவரை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ரச்சின் ரவீந்திரா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, கான்வே அண்ட் ருத்துராஜ் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய பேர் நிறைய சேனல்ல பேசினாங்க. பட் நான் எப்பவுமே நினைச்சேன் மேன் இன் ஃபார்ம் அவனை தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணியாங்கன்னு. அது நல்லா பண்ணாங்க ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்துராஜ். அங்க இஷ்யூஸ் கிடையாது. ஸ்பின் அவங்க ஸ்ட்ரென்த், அங்க இஷ்யூஸ் கிடையாது. அண்ட் இன்னைக்கு கலீல் நல்லா போட்டாரு, நேதன் எல்லிஸ் நல்லா போட்டாரு, அங்க இஷ்யூ கிடையாது. ஆனா உங்களுக்கு இஷ்யூ எங்கன்னா மிடில் ஆர்டர்ல. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இன்னைக்கு ஷார்ட் செலக்ஷன் இது வெரி வெரி அன்லைக் சிஎஸ்கே. நீங்க 30 ஆடியே 70th ஓவர்ல ஜெயிச்சு ரன் ரேட் பூஸ்ட் கொடுத்துருக்கலாம். தேவையில்லாம எல்லாரும் 6 அடிக்க போட்டு ஷார்ட் செலக்ஷன் தூபே விட்டுருங்க. நீங்க தீபக் கூடாது புவர் ஷார்ட் செலக்ஷன். சாம் கரன் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்றேன். ஏன்னா பெரிய பாடு இந்த இன்டர்நேஷனல் லீக் இப்பதான் அபுதாபில முடிஞ்சது ஒரு 1 month முன்னாடி. அங்க அவ்வளவு நல்லா ஆடினாரு இந்த T20 லீக்ல. கேப்டன் பண்ணாரு டெசர்ட் வைப்பர்ஸ், சூப்பரா ஆடினார் பேட்டிங். நான் சாம் கரன் வந்து முடிச்சு கொடுத்துருவாருன்னு நினைச்சேன். அவர் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் ஷாட். ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆடல. ஆனா இன்னொரு மைல்டு வரி எனக்கு என்னன்னா, ஓகே 150 160 எப்படியோ தேத்திட்டாங்க. இந்த டீமால 220 230 சேஸ் பண்ண முடியுமா? அந்த பவர் இருக்கா? இல்ல. அண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 100 for 4 இந்த 12th ஓவர்னா நீங்க அடுத்த 8 overs எவ்வளவு அடிப்பீங்க? அதுதான் ஒரே ஒரு கிளேரிங் வீக்னஸா எனக்கு தெரியுது டு கோ ஆல் த வே. அஃப்கோர்ஸ் நான் இதே சேனல்ல தான் அவங்க சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் வரது கஷ்டம்னு கூட சொன்னேன். பட் அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்னஸா தெரியுது. அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி இமீடியட்டா மாத்த மாட்டாங்க, எந்த சேஞ்சும் இருக்காது. பட் ஹூடா அண்ட் ட்ரிபாட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டாரா? நீங்க சர்ப்ரைஸ்டா பத்ரி ட்ரிபாட்டி ஓபன் பண்றத பார்த்துட்டு? நான் அதுல கொஞ்சம் சர்ப்ரைஸ். ஐ தாட் ட்ரிபாட்டி நம்பர் 3 அப்படிங்கிற நான் நினைச்சேன். பட் ட்ரிபாட்டி ஓப்பனிங் அமிச்சாங்க. பட் ருத்ராஜ் நல்லா ஆடிட்டாரு நம்பர் 3ல. ஸோ ஐ எம் ஓகே வித் த டிசிஷன் கைண்ட் ஆஃப். பட் எனக்கு சாம் கரன் மேல ரொம்ப கான்பிடன்ஸ் இல்லைங்க. ஐ திங்க் அவரு வந்து எனக்கு ஏன்னா போலிங்கும் கொஞ்சம் அந்த அளவுக்கு சரியா போடல. மிடில் ஆர்டர் ஆப்ஷனா அவரு அந்த அளவுக்கு ஒர்க் ஆவாரா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. பட் சிஎஸ்கே பர்சஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. பட் இதை பத்தி நம்ம அடுத்த மேட்ச் முன்னாடி பேசுவோம். பட் மறுபக்கம் மும்பை இந்தியன்ஸ் பத்தி பேசியானோம். பிரேத்தம் கொஞ்சம் பிலோ பார் பர்ஃபார்மன்ஸ். அவங்க டீம்ல ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் இருக்கு. எஸ், விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிற ஒரு சிறுவர் ரொம்ப நல்லா போட்டாரு, லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். பின்னர்ஸே இல்ல பிரேத்தம். அது கிளீனா சேப்பாக்ல கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆச்சு மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து. பட் பேட்டிங் ஆல்சோ பெரிய ஃபெயிலியர். ரோஹித் ஏர்லியா அவுட் ஆயிட்டாரு, சூரியகுமார் யாதவ் ரிதம் வரல. கொஞ்சம் ஃபார்ம்ல கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருக்கு மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த மட்டும். அண்ட் நம்ம இதையும் சொன்னோம், நான் சொன்னதையே சொல்ல வேணாம் சேனல்ல. பட் இதையும் நம்ம சொன்னோம், மும்பை இந்தியன்ஸ் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ், ஹர்திக் பும்ரா இல்ல பெஸ்ட் சான்ஸ் சிஎஸ்கே 1 up போறதுக்கு. அதே தான் நடந்துச்சு. அண்ட் ரோஹித் சர்மா கரெக்ட் கொஞ்சம் ஹேங் ஓவர் இருக்கும் பார்த்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து வந்தாரு, கொஞ்சம் ஒரு கேஷுவல் ஷாட் ஆடினாரு, கைக்கு போயிடுச்சது. பட் இன்னொரு பிகர் வரி மும்பை இந்தியன்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச சூர்யா இன்னைக்கும் ரொம்ப ஸ்கிராச்சியா இருந்தாரு. அவர் இந்தியாவுக்கும் கடைசி 10 மேட்ச் அடிக்கல, மும்பைக்கு ரஞ்சில அடிக்கல. சூர்யாவோட ஃபார்ம் மும்பைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருந்தாரு. அண்ட் ஐ திங்க் மும்பை காம்பினேஷனை மாத்தியே ஆகணும். திலக் வர்மா at 5 is too low. அவர் இந்தியாக்கே நம்பர் 3 ஆடும் போது மும்பைக்கு நம்பர் 5 ஆடக்கூடாது. அதுதான் என்னோட அபிப்பிராயம். ரயன் ரிக்கில்டன், பில் ஜாக்சன் நீங்க ஒருத்தரை தான் ஆடணும். அப்கோர்ஸ் நீங்க ரயன் ரிக்கில்டன் கீப்பரிங்க வச்சிருக்கீங்கன்னா ராபின் மின்ஸ் இருக்காரு, அவரே கீப் பண்ணிட்டு போலாம். ஸோ ரயன் ரிக்கில்டன் அண்ட் பில் ஜாக்ஸுக்கு இடம் இருக்கா இந்த டீம்லன்னு எனக்கு தெரியல. ஏன்னா திலக் வர்மா உங்களுக்கு ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன். அவர் வந்து நம்பர் 5 கொஞ்சம் லோ டவுன். எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மாவோட பெஸ்ட் பொசிஷன் நம்பர் 3. ஸோ பேட்டிங் ஆர்டரையும் மும்பை பார்க்க வேண்டியிருக்கு ஃபார் ஷுவர், அதுல டவுட்டே கிடையாது. மேபி அடுத்த மேட்ச் ஹர்திக் வந்த போது அந்த ரயன் ரிக்கில்டன் வெளில போயிட்டு அப்படி நடக்கலாம், சொல்ல முடியாது, பாப்போம், பொறுத்து பார்ப்போம். எஸ், மும்பை ட்ரெடிஷனலி ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனா ஸ்லோவா படிப்படியா முன்னேறி எப்படியோ வந்து சேர்ந்துருவாங்க ஒரு சாம்பியன் சைடு. ஹார்திக் பும்ரா இல்லாதது டெஃபினட்டா ஒரு பெரிய டிஃபரன்ஸ். பட் மறுபக்கம்
சேப்பாக்ல ஹோம் கண்டிஷன்ல மும்பையை பீட் பண்ணது சிஎஸ்கே பயங்கர ஹாப்பி. சிஎஸ்கே வெற்றி, மும்பை தோல்வி. லாங் சீசன் அஹெட். தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு இந்த வீடியோல மிகவும் நன்றி. தேங்க்யூ பத்ரி. தேங்க்யூ. சிஎஸ்கே வெற்றி, எஸ், பட் தென் நாட் மோர் கண்டென்ட் கமிங் அவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அமுத்த மாதிரி என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ guys, see you soon, bye.